மத்திய கல்வி இணையமைச்சர் சுகந்த மஜும்தாருக்கு எதிராக மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கள விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் கலந்திருக்காங்க? இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தக்கூடிய மற்றும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். மத்திய அரசின் கல்வித்துறை இணையமைச்சர் சென்னை வந்திருக்கிறார். அவரது சென்னை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்று பார்க்கும்போது, புதிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் மட்டுமே தமிழ்நாடு கல்வித்துறைக்கு போதுமான நிதியை கொடுக்க முடியும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் பேசிய விவகாரம் அரசியல் விவாதமாக மாறியிருந்தது. தமிழ்நாடு அரசு இதற்கு பல்வேறு கண்டனங்களை தெரிவித்திருந்தது. இந்த சூழல்ல தமிழ்நாடு கல்வித்துறை மத்திய அரசு நிதி ஒதுக்குவதை மறுத்து வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து மாணவ இயக்கங்கள் சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில தான் இன்றைய தினம் சென்னை IIT வளாகத்தில் நடைபெறக்கூடிய உயர்கல்வி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜும்தார் பங்கேற்றிருக்கிறார். அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தான் திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன் தலைமையில பல்வேறு மாணவ இயக்கங்கள், அதாவது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், இந்திய மாணவர் சங்கம், சமூக நீதி மாணவர் இயக்கம் என பல்வேறு மாணவ இயக்கங்கள் சார்பில் ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை IIT வளாகத்தில் ஒரு பக்கம் கல்வித்துறை இணையமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மற்றொரு பக்கம் அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வித்துறைக்கான நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்பது சென்னையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.